அன்புக்கினிய ராவணர் குரல் தோழர்களே, வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். தொடர்ந்து IAS பட்டம் பெற்ற புதுவையில் அரசு செயலராக பணிபுரிந்து வரும் அனைத்து செயலர்களும் நமது உயிரினும் மேலான தமிழையும் சட்டத்தையும் அவமதித்து வருகிறார்கள். புண்ணிய பூமியான புதுவையின் மண்ணின் மைந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் எந்தன் உயிருக்கு நேர் என்று பாடி வைத்த இந்த தமிழை தொடர்ந்து தமிழுக்கு அவமரியாதை செய்து வரும் கொடுமையை அரசு செயலர்கள் செய்து வருவது மிகவும் மனவேதனையையும் வருத்தத்தையும் தருகிறது. தமிழ் வளர்ச்சிக்காக புதுவை அரசு 1965 புதுச்சேரி ஆட்சி மொழி சட்டத்தை இயற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 8 அரசாணைகளை இந்த புதுவை அரசு பிறப்பித்தது. அரசு அலுவலர்கள் அனைத்திலும் கடிதங்கள், அரசாணைகள், கோப்புகள் போன்றவற்றை தமிழில் எழுதப்பட வேண்டும். புதுச்சேரி ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் கடைகள் மற்றும் அனைத்து நிறுவனங்களும் உள்ள பெயர் பலகைகளை புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தமிழிலும், மாஹி பகுதியில் மலையாளத்திலும், ஏனம் பகுதியில் தெலுங்கிலும் எழுதப்பட வேண்டும். பிற மொழிகளில் எழுதப்படும் பொழுது தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகளுக்கு அடியில் எழுதப்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் தமிழில்தான் கையொப்பமிட வேண்டும். பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு கொடுக்கும் மனுவிற்கு அரசு செயலர்களும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு பதில் எழுதும்போது தமிழ், மலையாளம், தெலுங்கு இவற்றில் ஏதாவது ஒரு மொழியில்தான் அவர்கள் எந்த மொழியில் கடிதம் கொடுத்தார்களோ, மனு கொடுத்தார்களோ அந்த மொழியில்தான் பதில் தெரிவிக்க வேண்டும் என்ற அரசாணை உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் சட்டத்தை அரசு செயலர்கள் அவமதித்து வருகிறார்கள். அனைத்து அரசு அலுவலகங்களில் தலைமை அதிகாரியாக இருந்து வரும் அரசு செயலர்கள் புதுச்சேரி ஆட்சி மொழி சட்டம் 1965 அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி வருவதோடு தமிழுக்கு செய்யும் துரோகமாகும். இத்தகைய ஒழுக்கக்கேடான அரசு செயலர்கள் மீது புதுவையின் தலைமை நிர்வாகி மேதகு துணைநிலை ஆளுநர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? எந்த கடைகளிலும் எந்த நிறுவனங்களிலும் தமிழ் என்பது இல்லை, மலையாளம் என்பது இல்லை, தெலுங்கு என்பது இல்லை. ஆங்கிலத்திலோ அல்லது இந்தியிலோ தான் பல பெயர் பலகைகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. 99% அரசு ஊழியர்கள் தமிழில் கையொப்பமிடுவதில்லை. பொதுமக்கள் கொடுக்கும் மனுவிற்கு தமிழ் மொழியிலே அல்லது தெலுங்கிலோ அல்லது மலையாளத்திலோ பதில் கொடுக்காமல் தொடர்ந்து தமிழையும், நமது மாநில மொழியான தமிழையும், தெலுங்கையும், மலையாளத்தையும் தொடர்ந்து அரசு அதிகாரிகள், அரசு செயலர்கள் அவமதித்து வருகிறார்கள். தமிழ் மெல்ல சாவதை, மெல்ல அழிவதை தடுக்க வேண்டிய தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே, புதுவையின் அறிவுஜீவிகளே, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, தயவு கூர்ந்து இந்த ஆட்சி மொழி சட்டத்தை அமுல்படுத்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராவணர் குரல் இயக்கம் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறது. நிச்சயமாக தமிழ் வாழவும், மலையாளம் வாழவும், தெலுங்கு மொழி வாழவும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் ராவணர் குரல் இயக்கம் தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறது. அது மட்டுமல்லாது இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தாத அரசு அதிகாரிகளின் மீது கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், லாக்காபூர்வமான விசாரணை வைக்க வேண்டும். இதற்காக தக்க நடவடிக்கை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, அறிவுஜீவிகளே, நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற எண்ணத்தோடு தங்கள் முன் இந்த கோரிக்கையை ராவணர் குரலில் வைக்கிறது. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. இப்படிக்கு குரு ராஜாராமன்.
நன்றி, வணக்கம்.